சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு, மோனிகா ஃபாரினுக்கு போய் படிக்க வந்த கன்ஃபர்மேஷன் லெட்டர். இந்த லெட்டர் எப்படி அம்மா கைக்கு கிடைச்சது? இதனை கிழிச்சு ஒட்டி வச்சிருக்க. மோகன் கையெழுத்து போட்டு யாரோ வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல. அது இந்த வீட்ல இருந்தா யாரோ வாங்கிருக்காங்க. அது யாரு, ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கு அது இப்பவே தெரிஞ்சாகணும். அண்ணிய கூப்பிடு. யாரையுமே நான் சும்மா விட போறதில்ல. அண்ணி, அண்ணி, அண்ணி. அத்தை வீட்ல இல்ல, கோயிலுக்கு போயிருப்பாங்க. எங்க போயிருந்தா என்ன? போனை போட்டு உடனே வர சொல்லு ருத்ரா. அண்ணி கோயிலுக்கு போயிருக்காங்க, வீட்டுக்கு தானே வருவாங்க. வரட்டும், பேசிக்கலாம். போன்லாம் பண்ணாத. என்ன என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இந்தங்க அண்ணி, இது என்னன்னு பாருங்க. இது மோனிகாக்கு வந்த யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் லெட்டர் தானே? இதை யார் இப்படி பண்ணது? அதத்தான் நானும் கேக்குறேன். என் பொண்ணு ஃபாரினுக்கு படிக்க போக கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணது யாருன்னு கேட்டு சொல்லுங்க. மோனிகா படிப்பை கெடுக்க என்னைக்கு இப்படி பண்ணவங்க, நாளைக்கு அவ வாழ்க்கையை கெடுக்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இதெல்லாம் அப்படி ஈஸியா விட்டுற முடியாதா? நீ நான் விட்டுருவேனா? யாருன்னு மட்டும் தெரியட்டும். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீலவேணி, நம்ம வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் பண்ண மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு காரியத்தை இந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. இத பண்றதுக்கு எங்க இருந்தோலாம் ஒருத்தன் வரல. நிச்சயமா இந்த வீட்ல இருக்கவங்க தான் பண்ணிருப்பாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து பதட்டத்திலையும் கோவத்திலையும் பேசிட்டு இருக்க. நிதானமா யோசிச்சு பாரு. மோனிகா படிக்க கூடாதுன்னு நம்ம வீட்ல யார் நினைப்பாங்க? ஆத்திரத்துல அவசரப்பட்டு யார் மேலயும் பழிய போடாத. என்ன சமாதானப்படுத்துறீங்களா இல்ல இத பண்ண உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? என் பொண்ணு படிப்பு வீணா போச்சே நான் பதறி போய் நிக்கிறேன். நீங்க அத பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இதே உங்க பொண்ணுனா இப்படிதான் பேசுவீங்களா? என்ன நீலவேணி இப்படி பேசிட்டு இருக்க? நான் எல்லாரையும் என் பொண்ணு மாதிரி தானே பாக்குறேன். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கேனா? சொல்லு. அப்ப நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறீங்களே. இந்த லெட்டர் உனக்கு எப்படி கிடைச்சது? யார் கொடுத்தா? குப்பை கிளீன் பண்றவர் கொடுத்தாரு. இத மறைச்சு வச்சவங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு குப்பையில போட்டிருக்காங்க. இது